குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கூட மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரை இணைய வாயிலாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பரிசுத்தாவியானுடைய வரங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் அஸ்திபார வரங்களை பார்த்தோம். சபை வளர்ச்சி வரங்களிலே போதிக்கிற வரத்தை குறித்து பார்த்தோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். வரங்களுக்கு பட்டியலே தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இந்த 2 வரங்கள். சரி, வரத்தை விட்டு விடுவோம். அறிவென்றால் என்ன? அறிவு ஞானம், நாலேஜ் விஸ்டம் அப்படின்னா என்னது? வரத்திற்கு 2வது வருவோம். அறிவு ஞானம் அப்படி என்றால் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்போது இந்த 2 வரங்களையும் இணைத்துதான் வேதாகம வல்லுநர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் அநேக வேளைகளிலே இந்த 2 வரங்களும் இணைந்து ஒருங்கித்து தான் செல்லக்கூடியது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அறிவு கிரேக்க வார்த்தையிலே க்னாசிஸ் என்று சொல்லக்கூடிய பதம்தான் அறிவு, இங்கிலீஷில் நாலேஜ். அது 23 தடவை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார் அறிவு என்கிற வார்த்தையை. எபிக்னாஸ்கோ அதுவும் இதை குறிக்கக்கூடிய பதம், அதை 12 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த முதல் நூற்றாண்டு கிரேக்க மதங்களிலே அவர்கள் ஒரு சிறப்பு அறிவை பெற்றிருந்ததாகவும் அவர்கள் அதன் மூலமாக தான் ரட்சிப்பை அடைவோம் என்று சொல்லி க்னாஸ்டிசிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாறுபாடான உபதேசம் வந்தது. இரகசிய ஞானம், இரகசிய அறிவு என்று சொல்லக்கூடியது. அவைகளை தவறு என்று சொல்லக்கூடியது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1வது அதிகாரம் 8 முதல் 32 வரைக்கும் மனித ஞானம், உலக அறிவு இவைகளுடைய வீழ்ச்சி அவைகளை குறித்து பேசுகிறார். அடுத்ததாக யூதர்கள் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வீழ்ச்சி தோல்வியை குறித்து ரோமர் 2வது அதிகாரம் 17 முதல் 21 வரை சொல்லுகிறார். அப்படி என்றால் அறிவு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு விடை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி விரோதமான தர்க்கங்களையும் ஞானங்களையும் கிறிஸ்துவுக்குள், தட் இஸ் நாலேஜ், அதுதான் அறிவு. அதற்கு அடுத்து வரக்கூடியதுதான் ஞானம். அடுத்து 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2, 3 படியுங்கள். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை படியுங்கள். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு புரிகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இந்த வசனங்களிலிருந்து தெரிவது என்னவென்றால் அறிவு என்று சொல்லக்கூடியது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. நாலேஜ் ஆஃப் காட், காட்லி திங்ஸ், இதிலிருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போது இதை ஒரு வரமாக வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒரு வரமாக சொல்லுகிறது. இப்போ பிராக்டிக்கலாக வருவோமே. அறிவு என்று சொல்லும்போது உலகத்திலே தகவல்களுடைய கூட்டுச்சேர்க்கை. ஒரு இதை குறித்து தெரியும், இதை குறித்து தெரியும், இதை குறித்து தெரியும், இதை குறித்து தெரியும். இயற்பியலா இப்படி இப்படி இருக்கிறது, வேதியியலா, புவியியலா, தாவரவியலா, இறையியலா, இதை குறித்த காரியங்களை குறித்த புரிந்து கொள்ளுதல் தெளிவு. ஞானம் என்று சொல்லக்கூடியது இவைகளை சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்தக்கூடியது. நாலேஜ் இஸ் இன்ஃபர்மேஷன், விஸ்டம் இஸ் த ரைட் யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு அச்சீவ் ப்ராப்பர் எண்ட்ஸ். இப்போது அறிவு வேண்டும், ஞானமும் வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தை, ஒரு காராக இருக்கட்டும், ஒரு இருசக்கர வாகனமாக இருக்கட்டும், அதை உருவாக்குவதற்கு எவ்வளவு அறிவு வேணும்? எத்தனை காரியங்களை அறிந்திருக்க வேண்டும், எத்தனை விதிகளை அறிந்திருக்க வேண்டும்.
ஆனால் ஞானம் என்று சொல்லக்கூடியது எத்தனை லட்சம் செலவு செய்த காராக இருந்தாலும் அதை சரியான விதத்தில் உபயோகிக்க தெரிந்திருக்க வேண்டும். எப்படி இயக்க வேண்டும், எப்படி இயக்கக்கூடாது, எப்படி இயக்கினால் ஆபத்து என்று சொல்லக்கூடியது ஞானம் என்று சொல்லக்கூடியது எல்லா விதத்திலும் பொருந்தும். அறிவு என்று சொல்லக்கூடியது ஒன்றை குறித்த தெரிந்து கொள்ளுதல், இது இப்படி இருக்கிறது, காரியங்கள் இப்படி இருக்கிறது. ஞானம் என்று சொல்லக்கூடியது இதை சரியான விதத்தில் உபயோகிக்கக்கூடியது. இங்கே இந்த இரண்டு வரங்களையும், இரண்டு காரியங்களை, ஞானம், அறிவு, இது இரண்டையும் வரமாக பைபிள் குறிப்பிடுகிறது. இந்த வரம் என்றால் என்ன, இந்த வரம் கிரியை செய்தால் எப்படி இருக்கும், இந்த வரம் எப்படி கிரியை செய்யும் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவருக்குள்ளதாகவே இதை குறித்த பலவிதமான கருத்து வித்தியாசங்கள், அபிப்பிராயங்கள் இருக்கிறது. அதிலே என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது, எது வேதாகமத்திற்கு ஒத்துப்போகக்கூடியது சரியானது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது ஒரு சாரார் சொல்லக்கூடியது அறிவு என்று சொல்லக்கூடியது, அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய கடந்த காலம், நிகழ்காலமோ, இல்லாட்டால் ஒரு குடும்பம், இல்லாட்டால் நாடு, இல்லாட்டால் ஒரு பட்டணம், ஒருவனுடைய மனதில் இருக்கக்கூடியவைகளே தேவாவியானுடைய ஒத்தாசையால் அறிந்து அதை குறித்து அவர்களுக்கு தெளிவூட்டுவது, வெளிப்படுத்தக்கூடியது. இதுதான் அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்லி வருகிறார்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்றால் என்னவென்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அறிவை உணர்த்தும் வசனத்திலேயே கடந்த கால, நிகழ்காலம், நீ நேற்றைக்கு 10 மணிக்கு அங்க இருந்த. ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லக்கூடியது எதிர்காலம், இப்படி நடக்கும், உனக்கு இப்படி நடக்க போகிறது, அதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், ஆகையினாலே இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது. இப்படி ஒரு சாரார் இந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அறிவை உணர்த்தும் வசனம் கடந்த கால, நிகழ்காலம், ஞானத்தை போதிக்கும் வசனம் எதிர்காலம். இந்த நிலைப்பாட்டை நம்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், திடீரென்று ஜெபிக்கும் போது, யார் அந்த சாந்தி, சாந்தி கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், யார் அந்த மேரி, யார் அந்த புஷ்பகலா, யார் அந்த சுதாகர், யார் அந்த பால்ராஜ், யார் அந்த டேவிட், நீ கடந்த காலம் பல நாட்களாக வேதனையில் இருக்கிறாய், தற்கொலை செய்யலாம் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய், உன் வாழ்வை முடிக்கலாம் யோசித்ததுண்டு, கர்த்தரதை எனக்கு காண்பிக்கிறார், இதோ ஆண்டவனை விடுதலையாக்குகிறார், பெற்றுக்கொள்ள அந்த விடுதலையை, அந்த வல்லமையை இறங்குகிறது. இது அறிவை உணர்த்தும் வசனத்தால் நாங்கள் பெற்றோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இப்படி அடுத்ததாக, உனக்கு இப்படி கர்த்தர் எனக்கு உன்னை குறித்து காண்பிக்கிறார், இன்னும் 10 மாதம் 3 வாரம் 23 மணி நேரங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக உன் வாழ்வில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இது ஒரு நிலைப்பாடு. இது இன்றைக்கு இந்த வரம் இப்படிதான் செயல்படுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த இரு வரங்களும் அஸ்திபார வரங்களா இருக்கக்கூடியது. அதாவது அறிவை உணர்த்தும் வசனம் என்றால் வேதாகமம் கொடுக்கப்படாதிருந்த காலகட்டத்திலே இவைகளை ஆண்டவர் பரிசுத்தவான், அதாவது அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துதல் வரத்தோடு தொடர்புடையது தேவனை குறித்து ஆழமான காரியங்கள். போல் சொல்லுகிறார் இல்லையா, ரகசியம், ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லக்கூடியது. இவைகளெல்லாம் அறிவை உணர்த்தும் வசனமாகவும், வேதாகம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை பெற்றவர்கள் இதை விசுவாசிகளுக்கு சரியான விதத்தில் எடுத்து ஏம்பினது, இது ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லி வியாக்கியானிக்கிறார்கள். இது ஒரு சாரார். அப்படி என்றால் அவர்களுடைய பார்வையிலே அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனமும் அதனுடைய தேவை முடிந்து விட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது ஒரு சாரார். மூன்றாவது ஒரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த 2 வரங்களும் போதக வரத்திற்கு இணையான மற்ற பதங்களாய் இருக்கிறது. போதக வரத்திற்கு இன்னொரு பேர் தான் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசியுங்கள். எப்படி எனில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 முதல் 10. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும்
வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதுல போதக வரத்தை பற்றி சொல்லி இருக்குதா? இந்த 3 வசனங்கள்ல போதிக்கும் வரத்தை பற்றி எங்கேயாவது இருக்குதா? ஞானத்தை போதிக்கும் வசனம் தான் இருக்கு, மற்றபடி போதிக்கும் வரம்னு இருக்குதா? இல்லை. ஞானத்தை போதிக்கும் தமிழ்ல இருக்குது. வேர்ட் ஆஃப் விஸ்டம், டீச்சிங்னு இல்லை, டிடாஸ்கோ என்று இல்லை. அப்ப இதை வைத்து சிலர் சொல்லுவது இது ஏனென்றால் மற்ற இடங்களிலே ரோமர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் ரோமர் 12 அதிகாரம் 6 முதல் 8, எபேசியர் 4:11 இதெல்லாம் போதிக்கும் வரத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான வரம். அங்கு எல்லாம் சொல்லப்பட்டு இங்கு போதிக்கும் வரம்னு சொல்லாததுனால அந்த போதிக்கும் வரத்தை தான் இந்த 2 வரங்களோடு இணைத்து பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய வரங்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் போதிக்கும் வரம் தான் என்று எடுக்கக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. இந்த பகுதியில அறிவு ஞானத்தை பற்றி தான் பேசுவார். அந்த அறிவு ஞானத்தை பற்றி பேசும்போது சிலுவை கட்டிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், எங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆகையினாலே the மெசேஜ் ஆஃப் த கிராஸ் அதுதான் அறிவு, உண்மையான அறிவு, உண்மையான ஞானம். அது சிலுவையை பற்றிய உபதேசம், சுவிசேஷம், அதுதான் போதனை. ஆகையினாலே போதிக்கிற வரமும் இதுவும் ஒன்றென்று பேசுகிறார்கள். 4வது ஒரு நிலைப்பாடு, போதிக்கும் வரம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இந்த 2 வரங்களும், அதாவது இது வேறு அது வேறு, 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. போதிக்கிற வரமானது ஒன்றை புரிந்து கொண்டதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே எடுத்து பேசுவது, ஒகாபுலரி, ஸ்பீக்கிங். ஆனால் அறிவை உணர்த்தும் வசனம், இங்கே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம்னு போட்டிருக்குது. நம்ம படிக்கும் போது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம்னு பார்ப்போம், அப்போதான் எளிதா இருக்கும். அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வேதாகமத்தில் உள்ளவைகளை நன்கு புரிந்து கொள்வது. வெறுமனே மேலோட்டமாக உபதேசங்களை சொல்லுவதோடு நில்லாமல் ஆழமான புரிந்து கொள்ளுதல் உண்டு. நல்ல இறையியல் வல்லுநர்களாக தேர்ச்சி பெற்று கர்த்தருடைய வசனத்திலே தேறி பிரகாசிப்பது. நம்ம சொல்லுகிறோம் தியாலஜியன்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் என்று சொல்லுகிறோம். அந்த அளவிலே நிற்கக்கூடியது. ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லக்கூடியது அவர்கள் புரிந்து கொண்டதை கவுன்சிலிங் மூலமாகவோ அப்பாலஜெட்டிக்ஸ் நிரூபணவியல் மூலமாகவோ பிரகடனப்படுத்தக்கூடியது. அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லக்கூடியது வேதாகமத்திற்குள் மாத்திரமல்ல, வேதாகமத்தை சார்ந்து எந்த தலைப்பா இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தா இருந்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும், எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கட்டும். ஏனென்றால் ஞானத்தை போதிக்கும் வசனம் கிரியை செய்யும் போது ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துவதற்கு இன்றைக்குள்ள பிரச்சனைகளை அறிந்திருக்க வேண்டும், சமூக பிரச்சனைகளை அறிந்திருக்க வேண்டும், சரித்திரம் அறிந்திருக்க வேண்டும், புவியியல் அறிந்திருக்க வேண்டும், வாலிபர்களுக்கு பேச வேண்டுமானால் சில காரியங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவைகளையும் படிப்பதற்குரிய, அவைகளையும் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு ஆற்றல் தேவன் கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். இந்த 4 நிலைப்பாடுகளை நான் சொல்லிவிட்டேன். பல வேதாகம வல்லுநர்களுடைய கூற்றுப்படி, என்னுடைய நம்பிக்கையின்படி 4வது நிலைப்பாடு தான் சரி. அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லக்கூடியது போதிக்கிற வரம் அல்ல, அது இன்றைக்கு செயல்படக்கூடிய வரம். அதே வேளையில் சிலர் சொல்லுவது போல ஜெபத்தில் பெயர் சொல்லி அழைப்பதல்ல. ஏன் 1வது நிலைப்பாடு ஏன் இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன். தேவன் ஒரு மனிதருக்குடைய இருதயத்திற்குள் இருப்பதை தேவன் இன்றைக்கு இன்னொருத்தருக்கு எடுத்து நேரடியாக படம் பிடித்து காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. சொல்வார், இயேசு கிறிஸ்து நாத்தான் மேலே அறிந்தார், இருதயத்திற்குள் இருப்பதை அறிந்தார். இயேசு கிறிஸ்து அறிந்தார், அவர் தேவன், வரமாக இருந்தாலும் அவருக்கு செயல்பட்டது. அடுத்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இப்போ கேட்பார்கள், அகபோ சொல்லவில்லையா,
ஒரு கச்சையை கட்டி உன்னை இப்படி நீ கைது பண்ணுவார்கள், கொண்டு போகப்படுவாய், அதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி. பவுல் கைது பண்ணப்படுவார் என்று சொல்லி அவரை அழைத்த போதே தேவன் சொல்லியாச்சு. பவுலுக்கு புதுசா இல்லை, ஐயோ அப்படியா ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது, நெஞ்சு வெளி வந்துட்டுன்னு பவுல் சொல்லல. இப்போ பவுல் பார்க்குறாரு, கைது பண்ணுவாங்க. அங்கே போனால், எருசலேமுக்கு போனால் நம்மை கொன்று போடுவார்கள். அங்கே இருக்கிறான், இவனை கொல்றது வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, கொன்னால்தான் பிரதிஷ்டையோடு இருக்கிறான். ரோமுக்கு போனாலும் தலையை வெட்டுவாங்க. ஆனால் ரோமுக்கு போனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிடும். அங்கே இதை விட ஆத்து மாறுபடை அதிகமாக இருக்கும். ரோமுக்கு இதுவரை போனதில்லை, ரோமில் ஒரு நல்ல சபை இருக்குது, அங்கே சூஸ் பண்ணார். அதுவும் அல்லாமல் இன்றைக்கு இவர்கள் சொல்லுவது போல வேதாகமம் அப்படி யாரும் செய்ததாக சொல்லவில்லை. இன்றைக்கு இவர்கள் சொல்லுவதும் வேதாகம பூர்வமானதல்ல. இன்றைக்கு இந்த சொல்லுகிறவர்களை கவனித்து பாருங்கள். இதோ ஒரு கலா என்கிற ஒரு சகோதரி கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். நீ மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறாய் மகளே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். இல்லை, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரரை கர்த்தர் இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறாள். சுகமானால் சந்தோஷம், யாரும் சுகமாக கூடாது என்று நாம் சொல்வதில்லை. யாராவது ஒருவர் இப்படி சுகமாக்குகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பெயர், வீட்டு முகவரி, அவர்களுடைய மொபைல் எண் அவற்றை சொல்லியிருக்கிறார்களா? they will sometimes provide the exact name and will provide the exact disease, but they will provide the general location, or they will not provide any location, but they will never provide any address. அதுக்கு பிறகு சில சாட்சிகளை வாசிப்பார்கள். எல்லாம் சிலர் சொல்றாங்க, பொய் சொல்றோம், எங்களுக்கு எல்லா அட்ரஸும் நாங்கள் இருக்கிறது, ப்ரூஃப் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த முகவரியில் இருக்கிறாய், உன்னுடைய என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய அடையாளம் இதுதான் இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், இந்த அட்ரஸில் இருக்கிறவருக்கு இப்படி இருக்கிறதா? சொல்லக்கூடியதையும் பாருங்கள். வாலிபர்களாக இருக்கட்டும், வாலிபர்களுக்கு என்ன தேவை? நீ உனக்கு சரியாக படிப்பு வரலை என்று நினைச்சிட்டு இருக்கிற, படிப்பு வரும். இல்லை, நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை, வேலை வரும். திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாய், நல்ல வாழ்க்கை துணையை தருவார், கணவனை தருவார், மனைவியை தருவார். அடுத்து குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாய், குழந்தையை தருவார். அடுத்தது வீட்டிற்காய் காத்து கொண்டு வீடை தருவார், கணவனுக்கு நல்ல சுகத்தை தருவார், மனைவிக்கு தருவார், பிள்ளைகளுக்கு தருவார். வயதானால் உன்னை கைவிட்டால் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒவ்வொருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு அடிப்படையிலே மனதளவிலே தெரியும். கேன்சர் வியாதி உள்ள சகோதரனை கர்த்தர் தொடுகிறார் என்றால் கேன்சர் வியாதி உள்ள பலர் பார்ப்பார்கள். ஆனால் அப்படி அது தேவன் அப்படி ஒரு கண்ணாமூச்சி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது இந்த வரம் அல்ல. இந்த வரம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது பேர் சொல்லி அழைத்தோ இல்லாவிட்டால் அவர்களை பொத்தாம் போதுவாக காண்பித்தோ செய்யவில்லை. ஒரு இடத்துல என்ன நடைபெற்றது என்றால், என்ட்ரன்ஸில் போகும்போது அவர்களுடைய விலாசத்தை வாங்கி விடுவார்கள். விலாசத்தை வாங்கிவிட்டு அங்கிருந்து ஜெபிக்கும் போது பிரசிங்கர் பேர் சொல்லி அழைத்து சரியாக சொல்லுவார், நீ இத்தனை ஆண்டுகளாக எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாய் என்ன என்று விசாரித்தார். அங்கே தெரிந்தெடுத்தவையில் சிலவற்றை கொடுத்து விடுவார்கள். இவருக்கு இந்த நோய் இருக்கிறது, இவர் வந்திருக்கிறாரு, சொல்லிருங்க. சுகம் கிடைச்சா சந்தோஷம். ஆனால் சுகம் கிடைக்காமலே அவர் கிடைத்ததாக நம்பிக்கொண்டு சிலர் சிகிச்சையை நிறுத்தி ஜீவனை இழந்தவர்கள் உண்டு, விசுவாசத்தில் பின்வாங்கினவர்கள் உண்டு. காரணம் தவறு. சரி, அடுத்ததாக இரண்டாவது நிலைப்பாட்டில் சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது இது ஒளிந்து போய்விட்டது என்று சொல்லி, இந்த வரம் நின்று போய்விட்டது என்று சொல்லி. ஆனால் இந்த வரம் நின்று போய்விடவில்லை. 1 கொரிந்தியர் 13:8 சொல்லுகிறது, அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஷைகள் தான் ஓய்ந்து போகும். நான் ஏற்கனவே பார்த்தேன், ஓய்ந்து போகும், இட் வில் சீஸ் என்று சொல்லக்கூடியது பார்த்தோம். அறிவு குறைவுள்ளது தான், அறிவு ஒளிந்து போகும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேவனுடைய வெளிப்படுத்துதல், நியூ ரெவலேஷன், அது நின்று விட்டது. ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய இந்த அறிவு ஞானம் நின்று விட்டது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அறிவென்று சொல்லக்கூடியது கர்த்தரை அறிகிற அறிவு தான் பிரதானமாக. அது நின்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? கர்த்தரை அறிகிற அறிவு, அந்த கர்த்தரை அறிகிற அறிவினாலே வரக்கூடிய வாழ்வு, அதனால் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள். மூன்றாவது நிலைப்பாடு,
போதிக்கிற வரமும் இதுவும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படியும் எடுத்துக்கொள்ள சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படியும் நம்ம அதை பூரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் சொன்னது போல போதிக்கிற வரம் வார்த்தை பிரயோகத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடியது. ஒரு காரியத்தை அழகாக விவரிக்கிறாரா. அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லக்கூடியது அதையும் தாண்டி போதிக்குதல் என்று சொல்லக்கூடியது ஒரு வேதாகமத்தின் அடிப்படை உபதேசங்கள் இருக்கிறது. அவைகளை மக்கள் புரிந்து கொள்ள விதத்தில் எப்படி இருக்கிறது, தேவன் இருக்கிறார், திருத்துவம் இருக்கிறது, பாவம், ரட்சிப்பு, வருகை, பைபிள் புத்தகங்கள், ஆதியாகமம் சொல்லுகிறது, யாத்ராகமம் சொல்லுகிறது. அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லக்கூடியது ஒரு காரியம் தேவனை குறித்தால் தேவன் தெரித்துவம் ஏன் அப்படி இருக்க வேண்டும், அதற்கான வாதங்கள் என்ன, இல்லை என்று ஏன் கூறுகிறார்கள், அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள்தான் நல்ல இறையியல் வல்லுநர்களாக வரக்கூடியவர்கள். அதோடு கூட இணைந்து ஞானத்தை போதிக்கும் வசனம் கிரியை செய்யும் போது அவர்கள் அதை மற்றவர்களுக்கு பிரயோகப்படுத்தி அதை அவர்கள் வாழ்விலே செயல்படுத்த வைக்கவும் தேவன் அவர்களை உபயோகிக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் முதலாவது அறிவை உணர்த்தும் வசனம், த வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லும் பொழுது ஒரு விசுவாசி வேதாகமத்தினுடைய உபதேசங்களை, சத்தியங்களை ஆராய்ச்சி செய்து முறைப்படுத்தி அதை ஆழமாக கற்றுக்கொண்டு ஒன்றை பார்த்தால் அதனுடைய ஆழத்தை பார்க்க வேண்டும். இப்போது சிலர் சொல்லுவார்கள், இதுக்கு மேலே இதெல்லாம் பார்த்தா குழம்பிரும், இது இருக்கட்டு, தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மனிதன் தேவன், அது இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது என்று வேதாகமும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற முறைகள் எது இருக்கிறதோ அந்த மட்டிற்கு நாம் சென்று ஆராய முடியும். அதை தெளிவான முறையிலே வேதாகமம் சொல்லியிருக்கிறவைகளை புரிந்து கொண்டு அதை பிரயோகப்படுத்தக்கூடியது இந்த வரம் பெற்றவர்களால் தான் அது முடியுமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அறிவு ஞானத்தை விட அனுபவத்தை மேல்நிலைப்படுத்தக்கூடியது இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அனுபவம் வேண்டுமா, வேண்டுமானால் அறிவு ஞானம் இல்லாத அனுபவம் பிரயோஜனமற்றது. ஜான் டபிள்யூ ஸ்டாட் என்று சொல்லக்கூடிய வேதாகம வல்லுனர், அவர் நம்முடைய அறிவு ஞானம் இந்த இரண்டும் சரியான விதத்தில் இருக்க வேண்டும். ஏன் என்று சொல்லி 4 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, சிருஷ்டிப்பின் உபதேசம். மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டபடியால் அவன் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இஸ் எ ரேஷனல் பீயிங், மிருகங்களைப் போல அல்ல, புரிந்து கொள்ளக்கூடியவன், ஏனென்றால் தேவ சாயல் படைக்கப்பட்டவன். இரண்டாவது, வெளிப்படுத்துதல் உபதேசம், டாக்ட்ரின் ஆஃப் ரெவலேஷன். அதன்படி மனிதன் தேவனுடைய அதிசயங்களை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். புரியவே முடியாதுன்னா வெளிப்படுத்தியிருக்க மாட்டார், அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தியிருக்க மாட்டார். பொதுவான வெளிப்படுத்தல் இருக்காது, சிறப்பு வெளிப்படுத்தல் இருக்காது, புரியவே செய்யாது. புரியும், ஆகையினால் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது, மீட்பின் உபதேசம், த டாக்ட்ரின் ரிடம்ஷன், நம்முடைய மனம் புதிதாக முடியும் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. நான்காவது, நியாய தீர்ப்பின் உபதேசம், நாம் பெற்றிருக்கிற அறிவை எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், அதை எடுத்து வைத்த முடிவென்ன, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு கொடுக்கப்படும் பொழுது அதை குறித்து நாம் எடுத்த முடிவென்ன என்பதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினாலே அறிவும் ஞானமும் இன்றியமையாதது. அறிவு ஞானம் எல்லாருக்கும் இருக்க வேண்டுமா, இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்க வேண்டுமா, இருக்க வேண்டும். ஆனால் நான் சொன்னது போல மற்ற வரங்களைப் போலதான் எல்லாருக்கும் அடிப்படையானவற்றிலே சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் போதிக்கிற வரம் பெற்றவர்களைப் போல எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் எடுத்து பேச முடியாது. அதே போல அறிவு எல்லாருக்கும் இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வரத்தை பெற்றவர்களைப் போல அதை பயன்படுத்தி அதில் சிறந்து நிற்க முடியாது. கொடுக்க வேண்டும், ஆனால் எல்லாரும் எல்லா விதத்திலும் கொடுக்கிற வரம் பெற்றவர்களைப் போல கொடுக்க முடியாது. அதே போலதான் இந்த வரமும் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இந்த இரு வரங்களும் அதிகமாக கிரியை செய்ததை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி கிரியை செய்தது? ஒரு வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 9வது வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சில சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். ஒரு மூல மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் 5 மணி நேரம் அளவும். 5 மணி நேரம் வச்சு 2 ஆண்டு சம்பாஷித்தார் என்றால் மொத்தம் 3650 மணி நேரம் பேசியிருக்கிறார். 3650 மணி நேரம் அவர் அந்த கடைசி பகுதியை வாசிங்க. திறனு என்கிற
திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷம் டெய்லி பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறார். 5 மணி நேரம் என்று எடுத்தால் 3650 மணி நேரம். அடுத்ததா ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வளருங்கள், 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 வளருங்கள். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரை அறிகிற அறிவு என்ன சொல்லி இருக்கிறார்? வரங்கள் என்ன தந்திருக்கிறார்? என்ன அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை வளருங்கள். விசுவாசிகள் கண்டிப்பா வளர வேண்டும். வரம் பெற்றவர்கள் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைவார்கள். அது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஏனென்றால் வரங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் தலை சிறந்த வேதாகம பண்டிதர்களாகவும் இறையியல் வல்லுநர்களாகவும் பிரகாசிப்பார்கள். அவர்கள் எடுத்து பேசினால் இந்த சொல்லும் கருகலான ஒருத்தர் இது ரொம்ப கடினமானது. ஆனால் கடினமாக இருக்கக்கூடியவைகளை அதை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, எல்லா வியூ பாயிண்ட்ஸ் அவைகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாம் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இது பொசிஷனல். வரம் என்று சொல்லக்கூடியது அது தனிப்பட்ட விதத்தில் கிரியை செய்யக்கூடியது. இது அப்போஸ்தலருடைய வாழ்வில் கிரியை செய்திருக்கிறது. சரித்திரத்திலும் பல வேதாகம வல்லுநர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். இது ஒன்று. இப்போ அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு கிறிஸ்தியலை நன்றாக ஆய்வு செய்து இயேசு கிறிஸ்துவை குறித்த முந்தின நித்தியம் முதல் பிந்தின நித்தியம் வரை கிரமமாக போதித்து புரிந்து கொண்ட ஒருவர் அதை என்ன செய்ய வேண்டும்? அடுத்து எந்த வரம் கிரியை செய்ய வேண்டும்? ஞானத்தை போதிக்கும் வசனம் அவருக்குள் கிரியை செய்ய வேண்டும். the word of wisdom. அறிவு இருந்து ஞானம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. அறிவு இருக்கிறது, எனக்கு பயங்கர அறிவு, ரொம்ப அறிவு பயன்படுத்த சிலரை சொல்லுவோம், அறிவு பயங்கர அறிவு பயன்படுத்தவே மாட்டான்னு சொல்லி, அது பிரயோஜனம் இல்லை. இது உலக பிரகாரமானது. இது கிஃப்டை சொல்றேன். கிஃப்ட் சொல்லும் போது இப்போ அறிவை உணர்த்தும் வசனம் கிரியை செய்கிறது. அடுத்து ஞானத்தை போதிக்கும் வசனம் எப்படி கிரியை செய்யும் என்றால் 4 இடங்களில் இது கிரியை செய்யும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். முதலாவது, ஏற்ற சமயத்தில் எதிர்ப்பு வரும்போது, நம்மை கொண்டு நிறுத்தும் போது, நாம் பிடிக்கப்படும் போது ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க முடியும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 19-20 வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் 19-20 வசனம். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். யாருக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு சொல்லி the wisdom, தேவனுடைய ஞானம் கிரியை செய்யும். அதுக்கு அறிவு முதல்ல இருக்கணும். அந்த இடத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை எப்படி கொடுப்பது, அது கிரியை செய்யும். இப்போ சனகரி பட்ட சனபெரு சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு அப்போஸ்தலர் 4 அப்போஸ்தலர் 5 நிற்கிறாரோ, எப்படி பேசுறான் என்பதை பாருங்க. ஸ்தேவான் அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. பேச முடியல அவங்களால். அவங்க கேட்கறதுக்கு பதில் கொடுக்க அந்த அளவிற்கு அவர் பேசுகிறார். அந்த ஞானம், விஸ்டம். ஞானம் என்றால் அவரை அந்த ஸ்தேவான் முழு பழைய ஏற்பாட்டையுமே எடுத்து பேசுறாரு ஒரு பிரசங்கத்தில் அவங்க முன்பதாக. அப்படி என்றால் எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும். அறிவு இல்லாமல் நீ இது பேச முடியாது. அறிவு இருந்தால்தான் வரும், அது செயல்படும். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே அவருடைய ஊழியத்திலே, எருசலேம் அப்போஸ்தலர் 22:1, சனகரி சங்கம் அப்போஸ்தலர் 23:1, ஃபேலிக்ஸ் 24:10, பெஸ்து 25:6, அகிரிப்பா 26:1, இவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் நின்று பேசினார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சரிவாயறிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு அதை எடுத்து ஏம்போது. இரண்டாவது, அவிசுவாசிகளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியது, அப்பாலஜெட்டிக்ஸ், நிரூபணவியல். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம்.
கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனா இதுல இந்த வரத்தை பெற்றவர்கள் தான் இப்ப அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு சொல்றோம், நிருபணவியல், தர்க்க சாஸ்திரம், அதில் தேர முடியும். அவர்கள் அறிவுணர்த்து வசனத்தால் அவர்கள் ஆழமான இறையியல் அறிவு, உபதேச படிப்பினை இருக்க வேண்டும். அதை ஏற்ற நபர்களுக்கு ஏற்ற விதத்தில், வாலிபர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதத்தில், கடவுள் மறுப்பாளர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதத்தில், வயோதிபர்களுக்கு ஏற்ற விதத்தில், அக்னாஸ்டிக்ஸ் புரியாதவர்கள், தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் கொடுக்க வேண்டும். இயேசுகிட்டே பல கேட்பாங்க, வரி கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டாமா? இயேசு சொல்வார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்வார். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடியவர்கள் கேட்ட கேள்விக்கு கேட்பாங்க, ஒரு மனைவி திருமணம் பண்ணுறான், கணவன் இறந்துட்டார், நியாயப்பிரமாணத்துடைய சகோதர முறையில் திருமணம் செய்ய வேண்டும், அடுத்தடுத்து பண்ணுறாங்க, 7 பேர் பண்ணாங்க, 7 பேர் இறந்துட்டாங்க, அவளையும் இறந்துட்டா. அங்கே பரலோகத்தில் யாருக்கு யார் கணவன் மனைவி? பரலோகத்தில் கொள்வினையிலே கொடுப்பினை தேவதூதரை போல இருப்பார்கள். சரியான விதத்தில் பதில் அது அவர்கள் கேட்டபோது இவர் மறுகேள்வி கேட்பார், தாவீதை குறித்து கேட்பார். தாவீதுக்கு குமாரன்னா தாவீது எப்படி அவர் ஆண்டவர்னு சொல்லுவார், அதுக்கு பதில சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையிலே, அப்போஸ்தலர் 17 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17 ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். விசுவாசிகளுக்கு கருத்து பரிமாற்றம் இல்ல, யூதரோடு. திரும்ப வாசிங்க, யாரெல்லாம் அங்க இருக்கா? யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும், எதிர்பட்ட எல்லாரோடும். அடுத்து அது எப்படி செய்கிறார்? அடுத்து 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். எபேசு பட்டணத்தில் எப்படி செய்யறாருன்னு சொல்லியிருக்கோம். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். யூதருடைய சம்பாஷணை பண்ணினான். 19வது அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். இதுல இப்போ முக்கியமாக உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கான மறுப்பாது. இப்போ 1 கொரிந்தியர் 15 எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அதை எடுத்து பேசியிருப்பாருன்னு தெரியும். மரித்த பிறகு ஒன்றும் இல்லைன்னு சொல்றியா? ஒரு விதையானது செத்தால் ஒழிய அது பலன் இல்லையே, அது விதை சாகிறது, ஒரு மரம் வளர்கிறது, அதை போலதான் இதுவும் இருக்கும். இதுதான் அது விஸ்டம். பவுலுக்கு அந்த வரம் ஒரு அபார விதமாக இருந்தது. 2 வரம் அப்படிதான். சொல்லப்போனால் அப்போஸ்தலர்களுக்கு அனைத்து வரங்கள் இல்லாவிட்டால் 20 வரங்களிலும் ஏறக்குறைய அனைத்தும் செயல்பட்டது. நமக்கு சபை வளர்ச்சி வரங்களிலே ஊழியத்திற்கு அழைப்பிற்கு ஏற்றார் போல இந்த வரங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் என்ன செய்ய முடியும்? சுவிசேஷத்தை எல்லா தரப்பினரோடு பேச முடியும். இந்த வரம் இல்லாதவர்கள் பேச போனார்கள் என்றால் கடைசியில் என்னது? இயேசு தேவன் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சிலர் கேலி பேசுவதற்கு இடமளித்து விடும். ஆகையினாலே இந்த இது இருக்க வேண்டும். 3வது, வாழ்வில் பிரச்சனைகள், கவுன்சிலிங், ஆலோசனை. அதற்கு இந்த வரம் மிக முக்கியமானது. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இது அடிப்படையிலே ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எனக்கு சொல்லித்தாங்க, என்ன செய்யணும், என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எதிர்காலம் எப்படி, அது ஆண்டவர் செய்ய வல்லவர்களாக இருக்கிறார். ஆனால் வரம் என்று சொல்லக்கூடியது, அவங்க அந்த வரம் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களை உபயோகப்படுத்தினால் அது ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்க நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வாங்க. 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்ப ரசம் மோர் பரிமாறுறதுக்கு யாரை தான் போடணும்னு பைபிள் சொல்லுது? ஞானம் நிறைந்தவர்கள், filled with wisdom. அப்பதான் பிரச்சனை இருக்காது.
யாருக்கு என்ன செய்யணும், எதுக்கு என்ன மாதிரி பண்ணணும். இந்த சமையலில் பார்த்துட்டிங்கன்னா இந்த திருமண வீடுகளில் பந்தி விசாரணைக்காரன்னு ஒரு நபர் இருக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அசைவம் வைக்கிற இடங்களில் முதல் பந்தியில் பயங்கரமாக வைக்கிறது, கடைசியில் ஒன்றும் இருக்காது, வெறும் ரசத்தை ஊற்றுறது. இல்லை, இதுக்கு இவ்வளோ இருக்கு, ஆட்கள் எவ்வளோ வர்றாங்க, எது எவ்வளோ பரிமாறணும், இதை எங்கே செய், நீ அதை செய், இதை செய் என்பதை பரிமாறு. உலக பிரகாரமாக சொல்கிறேன். அப்போ கர்த்தருக்கு காரியத்தில் எப்படி இருக்கணும்? அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? உங்ககிட்ட உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லையா? ஞானம் உள்ளவருக்கு இருக்கணும். ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்கிறவர்கள் இருப்பார்களே, நீங்கள் அவதை விட்டு விட்டு எதற்கு போகிறீர்கள்? இவர்கள் மூலமாக பயங்கர சண்டை நடக்குன்னு வைங்களேன். ஒருத்தர் இல்லை இப்படி செய்வோம், ஆமாம் நீ சொல்வது சரியாக தானே இருக்கிறது. இந்த வரம் அங்கு பயன்படும். 4வதாக நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப். இப்போது எபேசியர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 வரைக்கும் அறிவி உன்னத வசனத்தை அவர் ஆழமாக பெற்ற உன்னதங்களில் கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதம் என்னென்ன என்பதை, ரகசியங்கள் என்னென்பதெல்லாம் எடுத்து பேசுகிறாரு. அதற்கு பிறகு 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் கணவன்மாரே, மனைவிமாரே, பெற்றோரே, பிள்ளைகளே, அடிமைகளே, வேலைக்காரரே, எஜமான்களே எப்படி எப்படி இருங்க, கோபம் கொள்ளாதிருங்கள்னு அதோட தொடர்படுத்தி பேசுகிறார். இவைகள் வாழ்க்கையோடும் தொடர்பு உடையதாக இருக்கிறது. இது அடிப்படையிலே ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்ல, இயேசுவின் உவமைகள் மாத்திரமல்ல, வேதாகமத்தினுடைய உபதேசங்களை அறிந்து எல்லா நிலைகளிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். ஒரு காரியத்தை எடுத்தால் ஒரு ரட்சிப்பை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, ரட்சிப்பை குறித்து என்னென்ன பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை குறித்து சபை பிரிவினருக்குள்ளே ஏன் இப்படி வித்தியாசங்கள் காணப்படுகிறது, கால்வினிசம் என்றால் என்ன, ஆர்மீனிசம் என்றால் என்ன, ஃப்ரீ கிரேஸ் தியாலஜி என்றால் என்ன, நியூ காவனன்ட் தியாலஜி என்றால் என்ன, இந்த எல்லா இறையியல் நிலை எது வந்தாலும் அவைகளை சரியாக உள்வாங்கிக் கொண்டு வேதாகமத்தின் அடிப்படையிலே தெளிவான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல். அதற்கடுத்து ஞானத்தை போதிக்க வசனத்தை கிரியை செய்யும் பொழுது அதை அழகாக அதை நிரூபணப்படுத்தவும் அபியாசப்படுத்தவும் முடியாது. பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஒரு கவுன்சிலிங் என்று சொல்லும் பொழுது ஏதோ சும்மா சொல்வதல்ல, இது இந்த அசுத்தாவி பிடிச்சிருக்கும், ஜெபம் பண்ணா சரியா போயிடும், ஜெபம் பண்ண வேண்டியதற்கு ஜெபம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எடுத்தா, இப்போ ஒரு 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 வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி ஒரு டிவியில் ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க கழுத்தில் வந்து இதை மாதிரி ஏதோ ஒரு கடலை போன்ற ஒன்று, யாருக்கும் அதை ஒரு பொருட்டாவே தெரியல. இது வந்து என்னது, இது ஒரு சின்ன குரோத் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அந்த டாக்டர் பார்த்தோன்னே, திஸ் மே பி சம் டைப் ஆஃப் அ கேன்சர் growth, இது ஒரு கேன்சர் கட்டி போல இருக்கிறதே என்று சொல்லி அந்த தொலைக்காட்சி நிலையத்தாரை தொடர்பு கொண்டு அந்த நபர் யார், அவர்களுக்கு இந்த கட்டி என்ன என்பதை பயாப்சி எடுங்க, அவர் சொன்னதை டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்ததுனால, அவர் சொன்னது போல் அது கேன்சர். உடனடியாக அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அது முதல் கட்டத்திலே அதை அறுவை சிகிச்சை செய்து சுகப்படுத்தி விட்டார்கள். அவங்க அப்புறம் கட்டி பிடிச்சி நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவி செய்தீங்கன்னு சொல்கிறாங்க. அதே போன்றுதான் ஒரு இறையியல் விவாதங்களோ ஒரு குழப்பம் இருக்கிற சபையில் குழப்பம் இருக்கிறதா, குழப்பத்தை தீர்க்கணும் என்று சொன்னால் வேதாகமத்தை அறிந்திருக்கணும். அதே போல ஒரு உபதேச குழப்பம் என்றால் அறிவை உணர்த்தும் வசனத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பெற்று அதை ஞானத்தை போதிக்க வசனத்தோடு தொடர்புபடுத்த முடியும். இல்லாவிட்டால் இறையியல் குழப்பங்களும் உபதேச குழப்பங்களும் சின்ன பிரச்சனைக்கே இருந்து சண்டை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது நடைபெறுகிறதை நான் பார்த்து வருகிறோம். ஆகையினாலே இந்த வரம் மிகவும் முக்கியமானது. கர்த்தர் சிலருக்கு இந்த வரங்களை கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக கொடுக்கிறார். அந்த கொடுக்கப்படக்கூடிய வரங்கள் இந்த நிலைகளில் பிரயோஜனப்பட வேண்டும். அப்ப இந்த 2 வரங்களும் வேதாகமத்தில் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எதிராளிகள் முன்பதாய் நின்று பேசும்போதும் சரி, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இருந்தாலும் சரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகள் கேட்கிற வாதங்களுக்கு சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையிலே பிரச்சனைகள் நடைபெறும் போது
அப்போஸ்தலர் 6 பார்த்தோம். அப்போ அப்போஸ்தலர் 15 வருகிறது ஒரு பிரச்சனை. விருத்த சேதனம் மோசேயின் இப்படி விருத்த சேதனம் படாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். அப்போ விருத்த சேதனத்தை குறித்த பிரச்சனை வரும்போது தீர்வு. 1 கொரிந்தியர் 6 சபையிலே இருக்கக்கூடிய உள்ளூர் சபையுடைய பிரச்சனைகள். அடுத்து நிருபங்களிலே பார்க்கும் பொழுது பவுலுடைய எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முதல் பாதி டாக்ட்ரினல், இன்னொரு பாதி டிவோஷன். ரோமர்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் வரைக்கும் உபதேசம், அவர் ஒவ்வொன்றா வருவார். பாவம், ரட்சிப்பு எல்லாம் விட்டு இஸ்ரவேலை குறித்து வருவார் 9, 10, 11. அடுத்து இப்படி இருக்கிறபடியினால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையினாலே இந்த வரம் கிரியை செய்ய வேண்டுமானால் முதலாவதாக வேதாகமத்தினுடைய அடிப்படை உபதேசங்கள் தெரியாதவர்களுக்கு இந்த வரம் கிரியை செய்யவே முடியாது. எப்படி கிரியை செய்ய முடியும்? இப்போ போதக வரத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும் என்றால், இன்றைக்கு போதிக்கிற வரம் பெற்றவர்கள் அநேகர் இருக்க முடியும். ஆனால் போதிக்கிற வரம் பெற்றவர்கள் எல்லாரும் அறிவை உணர்த்தும் வசனத்தை பெற்றவர்களாக இருந்துவிட முடியாது. என்றால் இப்போ நான் பார்த்தவர்கள் போதிக்க வரம் பெற்றவர்கள், இப்போ ஒரு புத்தகமா ரோமர் புத்தகம், பவுல் ஒரு முகவுரையை கொடுக்கிறார், அடுத்து சபையை வாழ்த்துகிறார், அடுத்ததாக பாவத்தை குறித்து பேசுகிறார், யூதனுடைய மேன்மை என்ன பேசுகிறார், அப்படி வருவார்கள். அவர்கள் அடுத்து ஒரு டினாமினேஷனல் வட்டத்திற்குள்ளே பலர் நிற்பார்கள். சபை பிரிவினுடைய உபதேசம் என்று சொல்லி, இது எங்களுடைய சபை பிரிவு, நாங்கள் எப்படி நிற்கிறோம், நாங்கள் எப்படி நிற்கிறோம், அது அவங்க சொல்றாங்க, நாங்கள் எப்படி நிற்கிறோம். அறிவை உணர்த்து வசனத்தை பெற்றவர்கள் எந்த தலைப்பு வேதாகம சார்ந்த எதுவா இருந்தாலும், எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்க ஒருத்தருக்கு கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கிறது, வேர்ட் ஆஃப் விஸ்டம் இருக்கிறது என்று எப்படி அறிய முடியும் என்றால், ஒரு சிம்பிள். நீங்க இப்ப கேட்கலாம், திரியேகத்தன்மை, தேவனுடைய திரியேகத்திலே குமாரன் பிதாவுக்கு உறவிலே நித்தியமாய் கீழ்ப்பட்டவரா, இல்லாவிட்டால் மாம்சத்தில் வெளிப்பட்ட காலத்தில் மட்டும் கீழ்ப்பட்டவரா? திரித்துவத்தை நம்புகிறவர்களுக்குள்ளதாகவே இருக்கக்கூடிய கருத்து வித்தியாசம். அடுத்ததாக குமார் நித்திய காலமாய் ஜனிப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாரா? இன்னொன்று, குமார் நித்திய குமாரனாக இருக்கிறாரா, இல்லை மாம்சத்தில் வெளிப்பட்டதுனாலே குமாரன் அழைக்கப்பட்டாரா? இவைகளெல்லாம் வேதாகமத்தை நம்புகிற வல்லுநர்களுக்குள்ளதாகவே விவாதிக்கப்படக்கூடியவர்கள். ரட்சிப்பை குறித்து கால்வினியம், ஆர்மீனியம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், முன்னறிவு. போதிக்கிற வரம் பெற்றவர்கள் என்ன செய்ய முடியும் என்றால், அடிப்படையாக இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு பிராக்டிக்கலாக சிலவற்றை சொல்ல முடியும். ஆனால் இப்பேற்பட்ட தர்க்க சாஸ்திரம் தர்க்கிக்கக்கூடிய அளவிலே அதையும் ஒரு சொல்வதை குழம்ப மாட்டாங்க. அவர்கள் புரிந்து கொண்டு அதை அழகாக எடுத்து, இதை இப்படி சொல்லுகிறது கால்வினிசமா, கால்வின் இப்படி சொன்னார், கால்வின் எதனால் இப்படி சொன்னார், ஆர்மீனியஸ் வந்தார், அதற்கு முன்ன அகஸ்டின் இருந்தார், பெலேகியனிசம் இருந்தது. இதெல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரம் உள்ளவர்கள் தேவை. இவர்கள் தான் தியோலஜியன்ஸ் வர்றது. இறையியலாளர்கள் தங்களை சொல்லுகிற அனைவரும் இறையியலாளர்கள் அல்ல. தேவன் இல்லை என்று சொல்றவங்க எப்படி இறையியலாளராக முடியும்? கிறிஸ்துவை மையமைப்படுத்த வேண்டும். அப்போ இதை தொட்டும் போது இதை சார்ந்த பலது தொடும். ஆந்த்ரோபாலஜி தொடும், காஸ்மாலஜி வரும், ஜியாலஜி வரும், சோசியாலஜி வரும், எக்கனாமி வரும், அட்மினிஸ்ட்ரேஷன் வரும், லீடர்ஷிப் வரும். பைபிளை டச் பண்ணியாச்சுன்னா அடுத்து ஞானத்தை போதிக்க வசனத்தோடு தொடர்படுத்தணும்னா வேற நிறைய காரியங்களை படிக்கணும். இல்லை இதெல்லாம் மண்டைக்குள்ள ஏறாது என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே இந்த வரத்தினுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்பேற்பட்ட வரங்கள் இப்போ இந்த இறையியல் இந்த பிரச்சனைகள் வருகிறது இல்லை, இந்த இப்பேற்பட்ட வரங்கள் இருக்கிறவர்கள் சரியாக பயன்படுத்தப்படும் போது பிரயோஜனப்படும். இல்லை இது இல்லாதவர்கள் இப்பேற்பட்ட காரியங்கள் எடுத்து பேச முற்படும் போது தான் குழப்பம் வர்றது. எது எடுத்தாலும் நான் பேசி விடுவேன். எல்லா இறையியலாளர்களும் வேதாகம வல்லுநர்களும் பிரசங்கிகளாகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பிரசங்கம் பண்ண அதில் வரம் பெற்றவர்கள் அதிகமாக பிரசங்கிக்க முடியும். நம்ம அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் எல்லா பிரசங்கிப்பவர்களும் தியாலஜியன்ஸாக மாறிவிட முடியாது. இதை அறிந்திருக்க வேண்டும். எவ்ரி தியாலஜியன் should preach, but not every preacher can become a theologian. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்கிற அளவிலே வேதம் சார் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்று சொல்லி, நம்முடைய கேப்பபிலிட்டி இதை அப்புறம் எடுக்க முடியுமா, எடுக்க முடிந்தால் எடுக்க வேண்டும். இப்போ இந்த திரித்துவத்தை பற்றி பேசும்போது நான் சிலரை கவனித்திருக்கிறேன். அவர்கள்
திரித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதை சரியான விதத்தில் எடுத்து பேச முடியவில்லை. அதற்கு நன்றாய் படிக்க வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, அதை ஆழமாக புரிந்து கொண்டு கலப்பில்லாமல் பேசுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். பவுல் இந்த விருத்த சேதனத்தை பற்றி பார்க்கும் பொழுது மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட பவுலுக்கு அதில் அதி நிச்சயமான தெளிவு இருந்தது. விருத்த சேதனம் புறஜாதிகளுக்கு அவசியமே இல்லை என்று சொல்லி. ஏனென்றால் அது ஒரு பெரிய குழப்பமாக சபையில் இருந்தது. பவுல் அதை ரொம்ப ஆதாரபூர்வமாக வாதபூர்வமாக அவர் அதை செய்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த வரம் இருந்தது. அவரை அதே போல எந்த இதை எடுத்தாலும் உயிர்த்தெழுதலா அவர் அதை எடுத்து பேசுகிறார். அதுக்கு ரூட்லேருந்தே வர்றார். மேலோட்டமாக ஏதாவது சொல்லிவிட்டு போகவும் என்றல்ல. இதுதான் இந்த வரத்தினுடைய செயல்பாடு. மற்றபடி சொல்வது போல குறி சொல்லுவதோ ஏவுதல் சொல்லுவதோ அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லுவதோ அப்படி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும். சரி, அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்து பிரசங்க வரத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.